வரைக்கும் 100% தள்ளி இருக்கிற இடம். நாங்கள் கூட்டுறது, பெருக்கிறது, அல்றது, லைட்டு போடுறது, ரோடு போடுறதுங்கிற துறை. எனவே இந்த சித்தா மருத்துவத்துறையில் இம்கால் தலைவருக்கு வந்திருக்கிறார். அது 96ஆம் ஆண்டு நாங்கள் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற போது எங்கள் துறையின் கீழே தான் அந்த இம்கால் இருந்தது. அப்போ தான் ஒன்றிய அரசு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனவே சிவராமன் அவர்கள் இங்கே வரவேற்று பேசுகிற போது இந்த கல்லூரியினுடைய பல சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள். நான் யாராக இருந்தாலும் அவருடைய உரையை கேட்காமல் செல்லை திறக்கவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. ஆனால் டாக்டர் அவர்களே, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை 7 நாட்களுக்கு என்ன உணவு உண்ண வேண்டும் என்று எழுதி கொடுத்தால் அதை அப்படியே பின்பற்றி நாங்கள் பின்பற்றலாம். நீங்கள் சொல்கிற போது எங்களால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நடைமுறைப்படுத்த முடியவில்லை. பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருந்த, நிதி அமைச்சராக இருந்த அண்ணன் பேராசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் இறுதி வரை இந்த சித்தா மருத்துவர்களில் மட்டுமே இருந்து 95 ஆண்டு காலம் அவர் இருந்தவர். இங்கு அப்படி இந்த மருத்துவத்தை பற்றி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற துரித உலகத்திலே உணவு கூட துரித உணவு வந்துவிட்டது. துரிதமாக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. தொடர்ந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்தா மருத்துவம் தான் சரியான வழி என்பதை அறிந்திருந்தாலும் இன்றைக்கு மக்களால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நான் இந்த துறையில் பல ஆண்டு காலம் இருந்த அமைச்சர் பெருமக்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். முதலில் பொன்முடி இருந்தார், ஆற்காடு வீராசாமி இருந்தார்கள், பிறகு MRK பன்னீர்செல்வம் இருந்தார்கள், இறுதியாக KKSR கூட இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் அவர் போகாத இடமில்லை, அத்தனை இடங்களுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். காலையில் வருகின்ற போது சொன்னார் பெருமையாக, இன்றைக்கு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தினந்தோறும் அவுட் பேஷண்ட் சொல்கிற வெளி நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகளுடைய எண்ணிக்கை 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ஒன்றை இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மருத்துவ சேவை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக சொன்னார்கள். உண்மைதான். அதில் பல இடங்களிலே புதிய மருத்துவமனைகள் இன்றைக்கு ஒரு மெடிக்கல் ஹப் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் சைதாப்பேட்டை அவர் தொகுதி தான் எடுத்து சொல்ல வேண்டும். அத்தனை மருத்துவமனைகளும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் எல்லாம் அவர் சென்னையில் உருவாக்கி தந்திருக்கிறார். 1000 படுக்கை கொண்ட வசதி கொண்டவர். இன்றைக்கு குழந்தைகளுக்கு என்று தனி மருத்துவ பிரிவை ஒன்று உருவாக்கி அதற்காகவும் நிதியை அவர் பெற்று செய்திருக்கிறார்கள். அவர் நீங்கள் சிவராமன் அவர்கள் சொல்வது போல அவர் முழுமையாக நடைப்பயிற்சி செய்ததில் இன்றைக்கு அமைச்சரில் 34 அமைச்சர் இருக்கிறோம். அதில் நம்முடைய முதலமைச்சரும் இவரும் சேர்ந்து தினந்தோறும் நடைப்பயிற்சி செய்கிற ஒரு அமைச்சர்கள். அவர் ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் ஓடவும் செய்கிறார், நடக்கவும் செய்கிறார். எங்களால் முடியவில்லை. எனவே சித்தா மருத்துவத்தில் சிவராமனில் எங்களுக்கு தனியாக ஏதாவது ஒரு ஓடாமல் நடக்காமல் இருந்து ஆனால் சரியாக இருப்பதற்கு நேரம் இல்லை, உள்ளபடியே முடியல. எனவே அதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டு இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி.